வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் நட்சத்திர பலன் மற்றும் ராசி பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதற்காக குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று சஷ்டி விரதம். ஆமாங்க, முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் திருமணம் ஆகிய நெடுநாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், அதாவது சந்தான பாக்கியம் கிட்டும் என்பது காலங்காலம் தொட்டு வழி வழி வர்ற விஷயம். அதன்படி இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் தம்பதியினர் விரதம் இருந்து மாலையில் அந்த விரதத்தை நிவர்த்தி செஞ்சு பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:15 1:15 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 10:30 12 வரை ராகுகாலம். குளிகை நேரம் இன்று காலை மணி 7:30 9 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரை யமகண்ட நேரம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:16 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 11:14 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவோண நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 11:14 வரை பாலவகரணம், அதன் பிறகு இன்று இரவு 10:28 வரை கௌளவகரணம், அதன் பிறகு தைத்துள கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், அதன் பிறகு இன்று மாலை 4:56 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:50 வரை திருவாதிரை நட்சத்திரமும், அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் வாங்குவதை தவிர்த்தும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க. அதுக்காக மன வருத்தமும் எதுவும் பட வேண்டியதில்லை, சரிங்களா? நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணமே தொடரலாம். அதில் எந்த மாற்று கருத்தோ தடையோ எதுவும் வராது. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? நட்சத்திர பலனும் சேர்த்து தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாள் தான். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மன மகிழ்ச்சியோடு இந்த செலவு இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது மாதிரி தோணும். சில பொருள்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெற்றோர்களின் மருத்துவ செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை செலவு போடுவது மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மேஷராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரோட ஒற்றுமை உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்து வந்த பெரும் தடைகள் எல்லாம் நீக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு ஆதாயம் உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெற போகிறீங்க. இன்றைய நாள் உங்களது செல்வாக்கு
குடும்பத்தில் உயரக்கூடிய தன்மையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் பொறுத்தவரையிலும் உங்களை மற்றவங்க பாராட்டி இன்முகத்தோடு உங்களை உபசரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் கலருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனக்கவலை நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் இருப்பதனால வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு உண்டு. அதனால் இன்றைக்கி 8ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருந்தாலும், சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் இன்றைய கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் போராட்டத்தின் கீழே கிடைக்கும். ஆனால் பணம் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிதுனராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலை உங்களுக்கு தோணும். ஆனால் தோணுனாலும் இந்த கவலை ஒரு மதியம் வரை தான் இந்த கவலை உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மனதிற்கு சுகமளிக்கிற விஷயமாகவும், இதமான விஷயமாகவும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் திருமணம் ஆகாத கடகராசி அன்பர்கள் அல்லது வரன் வீட்டாரோ பெண் வீட்டாரோ வருவதற்கான சூழல் அமையும். இந்த நாளில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்தி வரன் வீட்டிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வமான சில செயல்களில் உங்களது பெரும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வருங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய தகுதி வளர்க்கக்கூடிய அருமையான சில திட்டங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தோணும். இந்த திட்டத்தால் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். எதிர்காலத்தின் சில பாக்கியமான செயல்கள் செய்வதற்கு இறை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கூட தோணும் உங்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு புது புது யோசனைகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல ஆதாயம் காத்திருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சில செலவினங்கள் இன்றைக்கி தோணும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி செய்தி கிடைக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள், தொல்லைகள், பழைய பிரச்சனைகள் இன்றைக்கி எழுதுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளில் எடுத்தோம் முடித்தோன்னு இருக்காது. சில விஷயங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சென்று மதியம் வரை அந்த தாமதம் நீடிக்கும் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி என்பதற்கு அதிர்ஷ்டமான எண் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்றைக்கி காத்திருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகத்தால் நன்மை ஏற்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உடற்பிணி ஏதேனும் இருந்தால் மருத்துவம் செய்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தாய் அல்லது தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ செலவு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. இந்த நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேர மாற்றம் ஒரு சாதகமாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க, நிதானத்தை கைவிட்டுறாதீங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்க போகுது. வெற்றியான செய்தியும் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ஃபேவராக இன்றைக்கி ஆதரவாக உங்கள் குடும்பத்தாரும் சரி, உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியும் சரி ஒத்துழைப்பு வருவாங்க.
அதனால் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க. விருட்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து சென்றீங்கன்னா ஆதாயம் உண்டு உங்களுக்கு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை ஏற்படுறதுக்கு சில யோசனையோட முன் யோசனையோடு செயல்படணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதனாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சிறு சிறு வெற்றி, ஆமாங்க, சிறு சிறு வெற்றியாக இருந்தாலும் அதிக வெற்றி செய்தி இன்றைக்கி கேட்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய செயலில் ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கடனாக கேட்ட பணமும் கூட இன்றைக்கி உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலும் வெற்றி செய்தி காதல் விழுவதும் பணம் வருவதும் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுனால உங்களோட மதிப்பும் அதிகரிக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடை நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு காத்திருக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி நடக்குங்க. 1ஆம் இடத்திலே உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே இந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா குடும்பம் அமைதியான குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இட்டு போகும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் குலதெய்வ வழிபாடு, மறந்த குலதெய்வத்தை மண்டியிட்டு வணங்குங்கள். அப்படி வணங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான திசை சொல்லப்போனால் தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவின் வருகை, உங்களுக்கு உறவினரோட வருகை இன்னைக்கு உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களோட திறமையை இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கான சூழல் அமையுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மை காத்திருக்குங்க. ரொம்ப நாள் ஆசை அது, அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசையின் காரணமாக அக்கம் பக்கத்தார் வீட்டு சில உறவுகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி கை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கொடுக்க பக்கத்திரு வீட்டுக்காரங்களும் சரி, அன்பர்களும் சரி, நண்பர்களும் சரி இன்றைக்கி எப்படியும் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும் இளைய சகோதரின் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மனது அமைதி தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாளில் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது போல் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதம் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து போங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.